ரெண்டு பேரும் இங்க மைசூருக்கா இல்ல வேற எங்கேயுமா? இல்லண்ணே, நான் கோனி கொப்பல்ன்ற இடத்துல என் ஃப்ரெண்டு கல்யாணம், அங்க போயிட்டு இருக்கேன். அப்ப பாப்பா? ஐயோ, இவ யாருன்னே எனக்கு தெரியாதுண்ணே. என்னப்பா அது, பசங்க எப்படி இருக்கீங்க? ஆமாங்க சார், இந்த பசங்களே இப்படிதான் சார், திமிர் பிடிச்சவனுங்க. அப்ப நீங்க எங்க போறீங்க? என் கூட வேலை பாக்குறவனுக்கு கல்யாணம், கூர்க் ஏரியால. அப்ப தம்பி? ஐய, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சரியா போச்சு, பையன் தான் அப்படி பேசுறாருன்னா பொண்ணு நீ இப்படிதான் பேசுற? ஆமாமாண்ணே, சரியா அடிச்சிங்க பொட்டுல பொலேர்னு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், அடங்காப்பிடாருங்க. எப்படி நல்லா இருக்குதியா? ஒரே கதைய ரெண்டு பேரும் வேற வேற வார்த்தையில சொல்றதை கேட்கறதுக்கு. ஏப்பா, பிடிக்கலன்றது ரொம்ப வேகமா சொன்னீங்களே, பிடிக்கும்ன்ற வார்த்தையை கொஞ்சம் மெதுவாக சொல்லுவீங்களா? நான் இப்படித்தான், பிடிக்கலங்கிறத வேற வேற மாதிரி ரொம்ப வெறுப்பா வேகமா சொன்னவன் தான். ஆமையா, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா. கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் டெய்லி நல்ல சரக்கு. நான் தினம் போதை போட்டு போய் வீட்டு கதவு இருக்குல்ல, எட்டி ஒரே மிதி. கதவு பட்டார்னு அடிச்சு திரும்பும் அவ கால்ல. ஐயோ அம்மா, நான் அலறி எந்திரிப்பா. அவ கால்ல கதவு பட்டு பட்டு கட்ட விரல்ல இருந்து கண்கால் வரைக்கும் புண்ணாயி போச்சு. கடைசி வரைக்கும் புண்ணு ஆறல. கால்ல துணியை கட்டிக்கிட்டு நொண்டி நொண்டி நடப்பா. ஆனா அவ ஒரு நாளும் படுக்கிற இடத்த மாத்துறதே இல்ல. நான் எட்டி முதிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்டா இப்படி எட்டி முதிக்கிறேன்னு என்னை ஒரு நாள் அவ கேட்டதில்ல. ஒரு நாள் திடீர்னு செத்து போயிட்டா. அவ செத்த எனக்கு என்ன, நான் தான் இருக்கனே. பிரியாணி தான், சரக்கு தான். வழக்கம் போல தண்ணிய போட்டு கதவை போய் படீர்னு ஒரே மிதி. கதவு படார்னு அடிச்சு திரும்பிச்சு. ஐயோ அம்மா, நான் அலறி எந்திரிக்கிறதுக்கு அவ இல்ல. ஐயோ, அந்த சத்தம் கேட்கல. எனக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எத்தனை மிதி மிதிச்சாலும் போதையில போகும்போது என்னைய சோறு விட்டு படுக்க வைப்பா. அவ போனதுக்கு அப்புறம் வீடு இருந்துச்சு, பாத்திரம் இருந்துச்சு, கதவு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவ ஒருத்தி இல்லாம வீடு திறந்தவளை சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ல? அப்புறம் எனக்கு எல்லாமே லாரி தான். அப்பா அவளை ஏன் பிடிக்கலன்றதுக்கு எனக்கு காரணம் தெரியல. இப்ப அவளை நினைக்காம இருக்கவே முடியல. அதுக்கும் காரணம் என்னன்னு தெரியல. இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடுவுல என்னமோ ஒண்ணு இருக்கு. அதை வாழும் போதே புரிஞ்சுக்கணும். என்னை மாதிரி இழந்துட்டு புலம்ப கூடாது. ஏண்டா குடிக்கிறேன்னு என்னை ஒரு நாள் அவ கேட்டதில்லை. ஆனா நான் குடிச்சேன். இப்ப கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஆனா நான் குடிக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய கொலை பண்ணோம்னா குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, அது மாதிரி உள்ள இருந்து குத்துதியா. என்னண்ணே இது, ரூட்டை மாத்தி பழைய முருகேசனை வர சொல்லி பாட்டை கொளுத்தி விட்டு சும்மா பட்டைய கிளப்புங்கண்ணே. அல்லாடும் வாழ்க்கையில பொல்லாத சோகமில்ல, உள்ளாடும் நெஞ்சுக்குள்ள தள்ளாடும் எண்ணமில்ல. கொண்டாடும் வாழ்க்கை இது, கொண்டாடி தீர்த்துக்கணும். டொல்லாரே டொல்லாரே டோலாக்கு டொல்லுடா, கொள்ளாரே கொள்ளாரே ஆகாம வாழுடா. இல்லாத ஊருக்கு நீ சொல்லாமத்தான் போகும் வர. ஆடுங்கடா பாடுங்கடா ஆனந்தத்தை தேடுங்கடா. ஐலே 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 ஐலே
மழை போல ஓடும் குழந்தை போல மனசு இருந்தா குழப்பமெல்லாம் தீந்து போகும். அக்க போரே வாழ்க்கையோட வாதியாரே முட்டிப்பாரே மோதிப்பாரே உணவில்ல இங்க யாரே லொட்டுத்தான் எத்தனை லாரி போல நீ லெஸ்ல எருட்டா மெட்டு மேல பரமபத ஆட்டம் பாம்பு ஏணி காட்டும் சோக சோகம் ரெண்டும் தாண்டா வாழ்க்கையோட ரத்த ஓட்டம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் பாட்டு இறங்கிக்கங்க. கோணிக்கப்பல் போகிற பஸ்ஸெல்லாம் இந்த பக்கம் தான் வரும். சரியா? ஓகே ஓகே சார் ஓகே போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. டாடா. அடடா அந்த டிரைவர் வைஃப் என்ன கேரக்டர் மச்சி. பொம்பளைனா அவங்க பொம்பளை இல்ல இல்ல தெய்வம். சில பிசாசுங்களும் இருக்குது மச்சி பொம்பளைன்ற பேர்ல. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பத்திட்டு வருது. என்ன மனுஷன்ப்பா அவரு. பொண்டாட்டிய இறந்ததுக்கு அப்புறமும் என்னமா மதிக்கிறாரு. ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை. சில டம்மி பீசங்களும் உதார் விட்டுட்டு அலையுதுங்க ஆம்பளை ஆம்பளைன்ட்டு. இரும மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கான் பாரு இவன. போடா அறிவில உனக்கு. இப்ப என்னடி வேணும் உனக்கு? பொம்பளை குளிக்கிறத பார்க்க கூடாதுடா. அத பொம்பளை சொல்லுண்டி. ஏய் போடா. ஆமா ஆமா யாருமே பார்க்காத உலக ரகசியத்தை எல்லாம் நீ ஒண்ணா வச்சிருக்கியாக்கும். திருட்டு பையலே ஃப்ரண்ட் கேமராலயா பாத்துட்டு இருக்க. கொல்றேன் இருங்க. பாத்துட்டா. டேய் எங்கடா ஓடுற? இருடா. எப்படி உன்னால நீ குடிச்சடி? யோ என்னையா காலையில இருந்து ஒரு கஸ்டமரையும் காணா. ஊருக்கு திரும்பி போச்சா என்ன? அண்ணே அங்க ஒரு கேன பையன் வரானே. யோ யார் யாவன்? பார்த்தா பலபலன் இருக்கான், பண்ணையார் மாதிரி வரான். வணக்கண்ணே. வந்த விஷயத்த சொல்லியா? வணக்கம் மாமா. தெரியுதுல அப்புறம் என்ன அண்ணன் வெண்ண மேட்ருக்கு வா. நல்லா உத்து பாரு. இது சைக்கிள் கொஞ்சம் மிதி வாங்கும். அப்பவே பிரிவில் பிடிக்காது ஆனா ஃப்ரீயா போகும். இது ஆட்டோ மீட்ரு ஹெவியா இருக்கும் ஆனா மேட்ரு சூப்பரா இருக்கும். இது லாரி பார்க்க அம்மா பெருசா இருக்கும் மயங்கிடாத. இது இனோவா காரு. ஸ்டேரிங்க பிடிச்சு ஆக்சிலேட்டரை அழுத்தினா போதும். சும்மா அழுங்காம குலுங்காம சூப்பரா சவாரி பண்ண. நிறுத்து. இங்க என்ன வாகன விளையாட்டா நடக்குது? அது வாகன விளையாட்டு, இது மோகன விளையாட்டு. எதுக்கு இந்த விளம்பரம்? யோ எங்க விளம்பரத்தை விடியா? உன் விவரத்தை சொல்லு. இதுக்கு முன்னாடி வண்டி எல்லாம் ஓட்டிருக்கியா? நாங்க ரேஸ்லயே கலந்துட்டோங்க. இந்த இத எப்படி? என்னது? வண்டிக்கு ஆயில் முக்கியம், வாழ்க்கைக்கு ஆயில் முக்கியம், ரெண்டுக்கும் சேஃப்டி முக்கியம். அதுக்கு இதுதான் முக்கியம். உனக்கு லாரியா சைக்கிளா மோட்டார் பைக்கா? எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பெரிய ஏரோப்ளேன் ஓட்ட போறாரு. போய் லாரிய மடக்கு. போறேன். இப்படி போடா. அங்கிட்டு போலீஸ் ஜீப் நிக்குது. பக தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே. அப்பா வாகன விளையாட்டம் மோகன விளையாட்டம். வெடிவண்டி ஓட்ட வந்தாலே விவகாரம் தான். வேணா ஐயா. ச்சே என்ன ஊருடா, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது.
ஏன் பே குரு அண்ணே மைசூர் பஸ் எங்க நிக்குன்னு? ஏன் தமிழனா ஆ. உளதாய்த்து இந்த ரூட்ல பஸ் வராது. இப்படியே நடந்து உள்ள கொஞ்சம் தூரம் போனா அங்க லோக்கல் பஸ் வரும். அதுல ஏறி போனா ஈஸியா மைசூர் போயிடலாம். ஓகேண்ணே தேங்க்ஸ்ண்ணே. ஓகே பண்ணி நானே ரூட் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கேக்குறான் பாரு. ஏ முண்டோம் எரும மாடு, உனக்கு பசிக்காது? மனுஷ பிறவி எங்களுக்கு பசிக்கும்ல. முட்டாள் ரூட்டும் தெரியல ஒன்னும் தெரியல. ஏய் அவ்வளவு ஜீனியஸ் தானே நீ? கரெக்டா ரூட்டை கண்டுபிடிக்க வேண்டியது தானே? திண்ணி பண்டாரு நல்லா முக்குறதுக்கு அலையுது பாரு. என்ன பிரதர், நீங்களும் ஃபிகரும் ஆன் பண்ண அந்த போன்லயே அடிச்சு அட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. ரூட் மாறி வந்துட்டீங்களா? எங்க போகணும்? முதல்ல சாப்பிடணும் தம்பி. ஹோட்டல் எங்க இருக்கு? நம்ம பாட்டி கடை இருக்கு. ஆவி பறக்க பறக்க இட்லியும் புதினா சட்னியும் போடுவாங்க. வரீங்களா? வா போலாம். நமக்கு இன்னைக்கு டிஃபன் ஓகே. கம் பேக்.